நாகார்ஜுனா அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார், ரஜினி சார் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு. ஒரு he is not only the original superstar, the only superstar of Indian film industry. மியூசிக் டைரக்டர் ஒரு வருஷத்துக்கு 3-4 படம் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் 3-4 பாட்டு இருக்கும். பாட்டுக்கு பாட்டு வித்தியாசம் காட்டணும், படத்துக்கு படம். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் சொன்னாங்க, இந்த சன்ரைசர்ஸ் டீமுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுங்கன்னு. காவியாவும் அவர் சொன்ன மாதிரியே நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க. கடைசியில் இந்த டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஐஎஸ் ஸ்கோர், ஃபாஸ்டஸ்ட் ஸ்கோர்னு சார் மாதிரி எல்லா ரெக்கார்டையும் வச்சுச்சு. சில ஹீரோக்கள் 2 படம் எட்டா தான் போகுதுங்க. ஃபோனை தூக்குறதுக்கு 3 பேர், கைப்பையை தூக்குறதுக்கு 3 பேர். கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் போக மாட்டாங்க, தனி விமானம், அதாவது ப்ரைவேட் ஏர்கிராஃப்ட் தான் போவாங்க. நம்ம ரஜினி சாரை பார்த்துருப்பீங்களே, ஏர்போர்ட் எப்படி வருவாருன்னு. தனியாக வருவார், தோளில் ஒரு கைப்பை. மக்களோட மக்களாக கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் போயிட்டு அப்படியே திரும்பி வருவார். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள். அதனால தாங்க ரஜினி சார் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ அவர் ஃபோன் பண்ணாங்க, இந்தியா இருக்கிற எந்த சிஎம் அவர் ஃபோன் எடுப்பாங்க? சிஎம் மட்டும் இல்லைங்க, பிஎம் எடுப்பார் அவர் ஃபோன் பண்ணா. நம்ம நாட்டு பிஎம் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு பிஎம்மும் அவர் வீட்டுக்கு போய் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு நற்பெயர். அவர் நினைச்சிருந்தா ஒரு ஃபோன் காலுங்க, ஒரு நல்ல போஸ்டிங், கவர்னரோ இல்லை அதோட பெட்டராக வாங்கிட்டு ஃப்ரண்ட்ல 2 எஸ்காட்டு, பேக்கில் 2 எஸ்காட்னு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் பண்ணாரா? பண்ணல. 75 வயசுல ஓய்ச்சிட்டு இருக்காருங்க. அதனால தாங்க நிஜ வாழ்க்கையிலையும் ரஜினி சார் ஒரு சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லைங்க, இஸ் எ இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். 50 வருஷமாக இந்த திரைத்துறைக்கு பலர் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் நம்பர் 1 இடத்துல இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, அது ரஜினி சார் தான். அதனால தாங்க ரஜினி சார் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ஒன்று சொன்னேங்க, ரஜினி சார் இஸ் எ ரெக்கார்ட் மேக்கர்னு. ஒரு சின்ன கரெக்ஷனுங்க, அவர் ரெக்கார்ட் மேக்கர் மட்டும் இல்லைங்க, அந்த ரெக்கார்டை உடைக்கிற ரெக்கார்ட் பிரேக்கர் ரஜினி சார் தான். ரெக்கார்ட் மேக்கரும் ரஜினி சார் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் ரஜினி சார் தான். பாடுபட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.